சார் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பல கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். பல கும்பாபிஷேகம் மக்கள் பண்றது, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? அண்ணா, கும்பாபிஷேகம்ங்கிறது மக்கள் பண்றது. என்ன சேகர் பாபு ஒரு போய் ஒரு கும்பாபிஷேகத்துல அவரே கொத்தனார் வேலை பார்த்து பெயிண்ட் அடிச்சு அவரே கலசத்தை எடுத்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ணாரா? குருஜி கொஞ்சம் சைட்ல வாங்க. அதனால அது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மார்த்தட்டி கொள்றது. கும்பாபிஷேகம் நாங்க பண்ணணும், கும்பாபிஷேகம் மக்கள் பண்றாங்க. நீங்க பண்ணலினாலும் உள்ளூர்காரங்க கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. ஏன் சேகர் பாபு அவங்க பழனி பக்கத்துல போனா பழனி கும்பாபிஷேகம் நடக்காதா? அதெல்லாம் மக்கள் பண்றது. ஹெச்ஆர்என்சியினுடைய அடிப்படை பிரச்சனையை மக்கள் செய்யறக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி நான் செய்யறேங்கிறது தான் அடிப்படை பிரச்சனை. நான் கேட்பது ஆதாரப்பூர்வமான அடிப்படை கேள்விகள். நிலம் காணாம போயிருச்சு, திருச்செந்தூர் கொடுத்த மாடு காணாம போயிருச்சு, கோவில்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கு வரக்கூடிய வருமானம் குறைவா இருக்கு. திருப்பதியை கம்பேர் பண்ணி பேசுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்கள் இங்கிருந்து அயோத்தியாவை குற்றம் சுமத்துறாங்கன்னா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அயோத்தியா வருமானத்தை ஈட்ட ஆரம்பித்திருக்கிறது. உஜ்ஜைனை பாருங்க, எவ்வளவு மகா கும்பு மேல அரசு இன்வெஸ்ட் பண்ணது, எவ்வளவு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன? அதெல்லாம் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊர்ல எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. அதை செய்ய மாட்டாங்க. கோவிலுங்கிறது தர்மம். நான் சொல்றது கோவிலை சுத்தி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுடைய முக்கிய நோக்கங்க.